நினைத்ததை அடைய, சோதனைகளை சாதனைகளாக்கிட, வெற்றி மீது வெற்றி பெற முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் காட்டிய அற்புதமான ரகசிய சோடச கலை நேரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரகசிய நேரத்தை பயன்படுத்தித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் செல்வத்தை நிலையாக தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள். இன்னைக்கு விஐபிகள் எல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்துறாங்க. முதலில் சோடச கலை நேரம் அப்படின்னா என்னன்னு கேட்டாக்கா, பௌர்ணமி திதி அல்லது அமாவாசை திதி, இந்த திதிகளின் முடிவடையக்கூடிய கடைசி 1 மணி நேரமும், பிரதமை திதி ஆரம்பமாகக்கூடிய முதல் 1 மணி நேரமும் சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல மும்மூர்த்திகளுடைய அருளும் நிறைந்திருக்கும். பிரபஞ்சம் நேர்மறை ஆற்றலை கொண்டிருக்கும். நாம நினைத்ததெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும். இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய சோடச கலை நேரம் பௌர்ணமி திதியினுடைய முடிவும் பிரதமை திதியினுடைய ஆரம்பமாக இருக்கும். இப்படிப்பட்ட சோடச கலை நேரம் எப்போது வருகிறது அப்படின்னா 30/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. நேரம் விடியற் காலை 5:19 தொடங்கி காலை 7:19 முடிவடைகிறது. இந்த 2 மணி நேரம் சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்றோம். இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, எழுந்து குளித்து நெற்றியிலே சமய சின்னங்களை அணிந்து கொண்டு பூஜை அறைக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். அனைத்து தெய்வங்களையும் முறையாக வணங்கி உங்களுடைய நியாயமான ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்து உங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வத்தினுடைய மந்திரத்தை முழுமையாக 2 மணி நேரம் சொன்னா ரொம்ப நல்லது. முடியலைன்னா ஒரு 108 முறையாவது தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய மந்திரங்களை சொல்லலாம். உங்களுடைய நியாயமான ஒரு கோரிக்கை நிறைவேறிவிட்டதாக கற்பனை செய்து அந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லி உங்களுடைய பூஜையை முடித்துக் கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சோடச கலை நேரத்தை பயன்படுத்தி நீங்க மிகப்பெரிய விஐபிகள்லாம் உருவாகி இருக்கிறாங்க. ஒரு ரகசியமான இந்த சோடச கலை நேரத்தை பயன்படுத்தி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அந்த இறைவன் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எந்த ஜாதக சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடம் கேட்கலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588 இந்த எண்ணிற்கு ஃபோன் பண்ணி என்னிடம் பேசுங்க, மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு எளிதில் புரியும்படி பரிகாரங்களுடன் ஜாதகம் சொல்ல காத்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.